திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று திருப்பள்ளி எழுச்சியின் பாடல் 2. மணிவாசகப் பெருமான் சுவாமிகள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய போது விடியற் காலத்தில் இறைவனை துயில் எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்னும் இதனை அருளிச் செய்தார். திருப்பள்ளி எழுச்சி என்பது சுப்பிரபாதம் என வடமொழியில் வழங்கப்படுகிறது. வைகரையில் அதிகாலை பொழுதில் இருள் நீங்கி ஒளி எழுவது போல ஆன்மாக்களுடைய திரோதான மலம் அகல ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறைமையே இப்பாடல்கள் குறிக்கின்றன. மேலும் இது நம்முள் உறங்கும் இறைவனை துயில் எழுப்புவதற்காகவும் பயன்படுகின்றது. அருணன் எந்திரன் திசையணுகினன் இருள் போயகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்றண்ணலம் கண்ணாம் திரள் நிறைய ரூபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறை சிவபெருமானே, சூரியனின் நேர்கோட்டில் அருணன் கிழக்கே வந்துவிட்டான். உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான். அண்ணலே, உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்துவிட்டன. வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன. அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே, மலைபோல் இன்பம் தருபவனே, அருட்கடலே, நீ கண் விழிப்பாயாக. இங்கே தாமரையை சிவனாகவும் அவரை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கின்றார் மணிவாசகப் பெருமான். பிரம்மா, சரஸ்வதி, ருத்ரன், அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் 33 தேவர்களும் சிவனின் தரிசனத்திற்கு காத்து நிற்கின்றார்கள். இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம். திருச்சிற்றம்பலம். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து இருக்கட்டும். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.